கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லா விஜய் மணிமேகலை குக்வித் கோமாளியை விட்டு விலகினதை பத்தியும் விஜய் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை பத்தியும் தான் பேசப்பட்டுக்கிட்டு வருது. அதுவும் விஜய் மணிமேகலை தான் விலகினதுக்கான காரணத்தை ஓபனா போட்டு உடைச்சதுனால பலரும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச தொடங்கியிருந்தாங்க. சொல்லப்போனா விஜய் டிவி பிரபலங்கள் சில பேர் கூட இவங்களுக்கு தான் சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பிரச்சனைக்கு காரணமா சொல்லப்படக்கூடிய பிரியங்காக்கு எதிர்ப்புகள் அதிகரிச்சு பலரும் வெறுத்து போய் கண்டபடி திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்ப சில விஜய் டிவி பிரபலங்கள் பிரியங்காக்கு ஆதரவா பேச தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா சூப்பர் சிங்கர் 9ல ஃபைனலிஸ்டா வந்த பூஜா வெங்கட் பிரியங்காக்கு ஆதரவா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒருத்தரை வெறுக்காம இன்னொருத்தரை எப்படி நேசிக்கணும்னு மக்களாகிய உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு மனிதரை அசிங்கப்படுத்தாமலையும் அவங்கள வீழ்த்த பயங்கரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமலையும் உங்களுக்கு பிடிச்ச நபரை நீங்க ஆதரிக்கலாம். நம்ம சொசைட்டி பெண்களை கீழே தள்ளி விட ரொம்பவே விரும்புது. சோ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய கருத்தை போன் மூலமா சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது இரக்கத்தை வளர்த்துக்குங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் எப்படி பாதிக்கும்னு சிந்திச்சு பாருங்க. நீங்க எதுக்கும் சாட்சியா இல்லைன்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களை சுத்தி உள்ளவங்கள போல உங்ககிட்டயும் இதை பத்தி எந்த ஒரு குழுவும் இல்ல. அதுக்குன்னு உங்களை நான் அவங்களுக்கு பக்கபலமா இருங்கன்னு சொல்லல. ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலையில தயவு செஞ்சு அவங்களோட கேரக்டர் பத்தி தப்பா பேசுறத தவிர்த்துருங்க. நீங்க கொஞ்ச நேரம் டிவியை பாக்குறது மூலமா மட்டுமே அதுல வரக்கூடிய ஆட்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்படி கவனமா பயன்படுத்தணும்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதே நேரத்துல சூழ்நிலையோட உண்மைத்தன்மை தெரியாம ஒருத்தரை அவமானப்படுத்துறது எவ்வளவு பயங்கரமானதுன்றத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். உங்களோட எண்ணங்களை பாதிக்க சோசியல் மீடியாஸ்க்கு அதிக சக்தி இருக்கு. ஆனா அது என்னன்னு உங்களுக்கு முழுமையா தெரியாம இருக்கலாம். சோ உங்களுடைய பிளாட்ஃபார்மை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. அப்புறம் தயவு செஞ்சு அன்பா இருக்க கத்துக்கங்க. தயவு செஞ்சு வெறுக்கிறத நிப்பாட்டுங்க. இந்த கொடூரமான சூழ்நிலையில நீங்களும் நானும் ஒரு நாள் கூட நீடிக்க மாட்டோம்ன்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுறதுக்கு நிறைய பலம் தேவைப்படுது. சோ தயவு செஞ்சு இன்னொருத்தரோட சோகத்துக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. தயவு செஞ்சு யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்கிற வாய்ப்பா இதை பார்க்காதீங்க. அதே நேரத்துல தயவு செஞ்சு ஒருத்தரை காயப்படுத்தணும்னு முயற்சி எடுக்காதீங்க. ஒருவேளை உங்களால அன்பை பரப்ப முடியலன்னா குறைஞ்சபட்சம் எல்லா இடங்கள்லயும் வெறுப்பை பரப்புறதையாவது நிப்பாட்டுங்க. குறைஞ்சபட்சம் இதை உங்களால செய்ய முடியும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சூப்பர் சிங்கர் பூஜாவோட இந்த ஒரு போஸ்ட ஆக்ட்ரஸ் அன்ஷிதாவும் ஷாலின் ஜோயாவும் தங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.